ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துகளும். இன்றைய நாளிலே நாம் வாசிக்கின்ற இறைவார்த்தை, தீமைக்கு பதிலாக தீமையை அல்ல நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஆழமான செய்தியை நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாபோத்து என்ற மனிதரை பற்றி படிக்கிறோம். இந்த நாபோத்துக்கு சொந்தமாக ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. ஆனால் அப்போது மன்னனாக இருந்த ஆகாபு என்பவன் இந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்க நினைக்கிறான். அது முடியாமல் போகவே தன்னுடைய மனைவியான ஈசபேலிடத்திலே சொல்ல, ஈசபேல் இந்த நாபோத்தின் மீது பொய்க்குற்றம் சுமத்தி அவனுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்கிறான். அது மட்டுமல்லாமல் நாபோத்தை கொன்றும் போட்டு விடுகிறான். அன்பார்ந்தவர்களே, பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவிகளை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு ஆகாபு மன்னனும் அவனுடைய மனைவியான ஈசபேலும் பெரிய சான்றுகளாக இருக்கிறார்கள். இது போன்ற ஆபத்துகள், இது போன்ற தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நேரலாம். பலர் நமக்கு எதிராக பொய்க்குற்றம் சுமத்தலாம், நம்முடைய உடைமைகளை அபகரிக்கலாம். இந்த வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்கிறார், உங்களுடைய வலக்கண்ணத்தில் அறைவோருக்கு உங்களுடைய இடக்கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். இயேசு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் முற்றிலும் வித்தியாசமானவை. ஒருவர் உண்மை தாக்குகிறார் என்றால் பதிலுக்கு தாக்குவது தான் இந்த உலகத்தினுடைய நியதியாக இருக்கிறது. ஆனால் இயேசு அதற்கு முற்றிலும் வேறான ஒரு போதனையை நமக்கு கற்றுத்தருகிறார். வலக்கண்ணத்தில் அறைவோருக்கு இடக்கண்ணத்தையும் காட்டுங்கள் என்று இயேசு சொல்வதன் மூலமாக தீமைக்கு நாம் தீமை செய்யாமல் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து இத்தகைய போதனைகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஒரு நாளும் பழி வாங்கக்கூடாது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று முற்காலத்தவர் கூறியதன்படி நாம் நடக்கக்கூடாது. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போதனையின்படி நடக்க வேண்டும். இதைத்தான் பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 21வது இறைவார்த்தையிலே சொல்கிறார், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், மாறாக நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று பவுலடியார் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றன. நாம் நமக்கு எதிராக தீமை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை செய்கிறோமா, அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய திரு அவையினுடைய வரலாற்றிலே சிறு வயதிலேயே புனிதர்களாக மாறியவர்கள் பலரும் உண்டு. அவர்களிலே மிகவும் முக்கியமான ஒருவர் புனித மரிய குறைச்சி என்பவர். இவருக்கு 11 வயது நடக்கிற பொழுது இவருடைய பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அலெக்சாந்திரோ என்ற இளைஞன் தன்னுடைய இச்சைக்கு மரிய குறைச்சியை உட்படுத்த நினைக்கிறார். ஆனால் மரிய குறைச்சி என்ன சொல்கிறார், நான் பாவம் செய்வதை விடவும் சாவதே மேல் என்று சொல்லி தன்னுடைய முடிவில் மிக உறுதியாக இருக்கிறார். இதனால் இந்த அலெக்சாந்திரோ என்ற இளைஞன் கடுமையான சீற்றத்துக்குள்ளாகி தன்னிடமிருந்த கத்தியால் மரிய குறைச்சியை குத்தி கொள்கிறான். அப்போதும் கூட மரிய குறைச்சி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் இவனை மனதார மன்னிக்கிறேன், அது மட்டுமல்லாமல் நான் இவனுக்காக வேண்டுகிறேன் என்று சொல்லி கடவுளிடத்தில் அவனுடைய மனமாற்றத்துக்காக மன்றாடினாள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அலெக்சாந்திரோ என்ற அந்த இளைஞன் மனம் மாறினான். ஒரு காலத்தில் ஒரு துறவு மடத்திலே சேர்ந்து துறவியாக மாறினான் என்று சொன்னால், நாம் பிறருக்கு தீமைக்கு பதிலாக தீமை செய்யாமல் நன்மை செய்கிற பொழுது எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது என்பதற்கு மரிய குறைச்சி மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட இத்தகைய செய்தியை வாழ்ந்து காட்டினார். நாம் திருத்தூதர் பணிகள் நூலிலே 10வது அதிகாரம் 36வது 37வது 38வது ஆகிய 3 இறைவார்த்தையை படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த இறைவார்த்தைகள் மிக அழகான செய்தியை நமக்கு எடுத்துரைக்கிறது. அது என்ன செய்தியை சொல்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையே செய்து கொண்டே சென்றார் என்று அந்த இறைவார்த்தை சொல்கிறது என்று சொன்னால், இயேசுவுக்கு பல எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம். பலரும் அவர் மீது அபாண்டமாக பொய்க்குற்றம் சுமத்தி இருக்கலாம். அதற்காக அவர் பழிவாங்க நினைக்கவே இல்லை. மாறாக நன்மையை மட்டும்தான் தொடர்ந்து செய்து கொண்டே சென்றார் என்றார். நாம்
நன்மைகளை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பலர் நமக்கு எதிராக தீமை செய்தாலும் கூட பதிலுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்வோம். கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக, ஆண்டவர் உகந்த பிள்ளைகளாக, நல்லதை செய்யக்கூடிய மக்களாக மாறுவோம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே கேட்போம். ஆமென்.